guys, welcome back to our channel Yuva's Lifestyle. இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது நான் ரொட்டீனா என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் தெரியாது. நான் ரொட்டீனா ஒரு 3 ஹேர் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவேன். அது என்ன ஹேர் ஸ்டைல் அப்படின்னா நான் உங்களுக்கும் சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் லூஸ் விட்டு அதே மாதிரி இந்த பக்கம் அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டு இங்கே பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு சைடு வச்சு தான் மேக்ஸிமம் எடுப்பேன். இப்படி ஃப்ரீ ஹேர் விடுவோம் சில சமயம், இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டுருவேன். அப்படி இல்லை பின்னணும் அப்படின்னா அது அப்படியே பின்னிடும். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். இப்போ செகண்டாக பண்ணுற ஹேர் ஸ்டைல் வந்து கோல உச்சி எடுத்தும் பண்ணலாம், நேர் வகுடு எடுத்தும் பண்ணலாம். இப்போ சைட் வகுடு எடுத்து நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டோம்ல, ஸோ அதனால் இப்போ நான் நேர் வகுடு எடுத்து பண்ணி காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ஹேர் ஸ்டைலுமே வந்து நேர் வகுடும் எடுக்கலாம், சைடு வகுடும் எடுக்கலாம். உங்கள் ஃபேஸ்க்கு இல்லை உங்கள் ஃபேஸ்க்கு எது செட் ஆகுமோ, இல்லை நீங்கள் போடுற ட்ரெஸ்க்கு எது செட் ஆகுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வகுடை மட்டும் மாற்றி எடுத்துக்கோங்க. எனக்கு நேர் வகுடு பெருசாக வராது, ஏன்னா மேக்ஸிமம் நான் வந்து சைடு வகுடு தான் எடுப்பேன். அதனால் நேர் வகுடு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஓரளவுக்கு நேரும் இல்லாமல் சைடும் இல்லாமல், ஏன்னா இந்த குட்டி குட்டி முடி இருக்குது, அது எனக்கு ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ். அப்படிங்க பாருங்கள், எப்படினாலும் இந்த முடி இப்படி வந்துருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? சும்மா அந்த முடிக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக கிளிப் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா இந்த சீப்பில் வந்து இப்படி வச்சுட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பார்ட் எடுத்து இப்படி பிரிச்சுக்கணும். இந்த காது ஓர வரையும் தெரியுதா? இப்போ இந்த காது ஓர வரையும் எடுத்து இப்படி ஒரு பார்ட் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இதுலேருந்து கொஞ்சம் முடி மட்டும் எடுத்துட்டு இது 3 பங்காக பிரிச்சுக்கோங்க. 3 பார்ட்டிஷன் எடுத்து அப்படியே ஒரு 2 பின்னல் பின்னிட்டு அந்த ஃபஸ்ட்டு இது இந்த சைடு வருதா, இப்போ வரும்போது இந்த முடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படி பின்னிட்டே வாங்க. இப்படி பின்னி இந்த சைடு தெரியுதா, இது இப்படி எடுத்து நம்ம இப்படி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு எப்படி இருக்கு? கில்லி படத்துல நிறைய பேர்ல எழுது ஓட்டேரி நிறைய பேர்ல எழுது அப்படி இருக்கா? இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த கிளிப் எடுத்துட்டு பின்னாடி நல்லா சீவிக்கோங்க.
ஆயிடுச்சு, நான் விட்டதுனால லூஸ் ஆயிடுச்சு. நான் விட்டுருந்தேன்ல, ஸோ அதனால இதெல்லாம் லூஸ் ஆகிடுச்சு. விட்டிங்கன்னா லூஸ் ஆகிடும். லூஸ் ஆக விடாம பின்னிடுங்கோ பின்னிடுங்கோ பின்னிடுங்கோ. இப்போ இது ரெண்டையும் எடுத்து இப்படி பேக்கில் வச்சு கிளிப், நீங்கள் வந்து இந்த டிக்டாக் கிளிப் பண்ணுறதுனாலும் கிளிப் பண்ணலாம். இல்லை எனக்கு அதை டிக்டாக் கிளிப் பண்ண பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அந்த மினி கிளிப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சும் கிளிப் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து டிக்டாக் கிளிப் வச்சே கிளிப் பண்ணிக்கிறேன். இது பார்க்க ஓரளவு நேர்வகுடு மாதிரி இருக்கா? இது பார்க்க ஓரளவு நேர்வகுடு மாதிரி இருக்கா? அதுதான் நேர்வகுடு எடுத்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ட்ரெண்டி ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் ரெண்டு லுக்குமே கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாரீக்கு. சைடு ஒர்க் எடுத்தாலுமே இது நல்லாயிருக்கும், நேர் ஒர்க்கும் நல்லாயிருக்கும். இப்படி ஃப்ரீ ஹேரும் விட்டுக்கலாம். பின்னெல்லாம் ஆச்சுன்னா இந்த பின்னெல்லாம் வந்து கழட்டி விட்டுருக்கணும். ஓகே, இது வந்து தேர்ட் ஹேர் ஸ்டைல். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து இப்போ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நான் இந்த ஹேர் ஸ்டைல் நான் எப்போ பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நம்ம தலைக்கு குளிச்சிருப்போம்ல, குளிச்சு ஒரு 2-3 நாள் தலைக்கு தண்ணி ஊற்றி இருக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு வரும். ஏன் அப்படின்னா எனக்கு குட்டி குட்டி ஹேராக நிறைய இருக்குது. நீ பாருங்களேன் எவ்வளோ லென்த்து, இதில் ஃபுல் லென்த்தில் இருக்க ஹேர்ஸ்லாம் இருக்காது. அப்போ இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ஹேர் ஸ்டைலே தெரியாத மாதிரி முடியெல்லாம் ஒரு மாதிரி களைஞ்சி முன்னாடி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இது நான் எப்போ பண்ணுவேன்னா, நான் தலைக்கு குளிச்சு 2-3 நாள் குளிக்காமல் தலை குளிக்காமல் இருந்தேன் அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். அப்புறம் எண்ணெய் தேய்ச்சிருந்தாலும் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வரும், இல்லைனா எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வராது. ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் இதை வந்து ட்ரை பண்ண மாட்டேன், பட் நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நேர்வகுடோ கோல் வகுடோ ஏதாவது ஒரு வகுடை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சும்மா அந்த பார்ட்டிஷன் பிரிக்கிறதுக்காக தான். அதே மாதிரி இந்த காதலுக்கு இந்த மாதிரி முடிவு எடுத்துக்கோங்க முன்னாடி. அதே மாதிரி தான் இந்த சைடும் ஒரு பின்னாடி இருக்க முடியும். நீங்கள் கிளிப் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை கொண்டை போட்டுக்கிட்டாலும் சரி, ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளிப்பெல்லாம் நம்ம அந்த சமயம் தேடிட்டு இருக்க முடியாது, அதனால் எடுத்து இப்படி கொண்டை போட்டுருவேன். அதனால் எடுத்து இப்படி கொண்டை போட்டு எப்படி அணியல் மாதிரி எடுத்து இப்படி கொண்டை போட்டுருவேன். இப்போ இந்த ஹேரெல்லாம் ஒன்றா எடுத்துட்டு நான் சொன்னேன், நான் எனக்கு முடியலாம் இந்த ஒரு மாதிரி இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த தெரியுது பார்த்தீங்களா, நீங்கள் நான் இந்த தெரியுதா, இந்த மாதிரி முடியெல்லாம் வரும். இந்த ஹேர் ஸ்டைலே தெரியாத மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் சரியாக அவ்வளோவா பண்ண மாட்டேன். இப்போ இந்த முடியை கழட்டிக்கோங்க. இந்த முடி கீழே இருக்கிறதுனால சீவிக்கோங்க. சீவிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவு நான் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் இழுத்து 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 சீவி இந்த மாதிரி மேல் கூடி சீவினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்படி இப்படி படுக்க வச்சோமா இப்படி சீவாங்க, ஸ்ட்ரைட்டாக சீவாமல் இப்படி மேல் கூடி சீவுங்க. அப்போது அந்த லுக் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி மேலே இப்படி அப் பண்ணி தெரிகிற மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் நிற்கிது. பட் இது மாதிரி எனக்கு அப்படி சுற்றி தான் வருது. லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது க்ரிப்பாக நிற்கணுங்கிறதுக்காக லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொன்னேன்ல, நான் சொன்னேன்னா எனக்கு இந்த ஹேர் நிற்காது, இந்த இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் ஹேர் கம்மி, அதனால இந்த ஹேர் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி இந்த சைடும் வந்துடும். நல்லா இப்படி இப்படி மடிச்சு இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா இருக்கும். ஆக்சுவலி இப்படி தான் இருக்கணும், பட் எனக்கு அப்படி இருக்காது. எனக்கு முன்னாடி வந்துடும். அதனால எனக்கு பெருசாக அந்த ஹேர் ஸ்டைல் தெரியாது.
இதுதான் என்னோட அடுத்த ஹேர் ஸ்டைல். இதை நீங்கள் பின்னுறதுனாலும் பின்னிக்கலாம், இல்லை பட் ஆனால் இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குது. இதுலேயும் பஃப்பும் வைப்பாங்க. இப்போ எனக்கு பஃப் நிற்காது, நான் சொல்கிறேன், அதாவது 2-3 டேஸ் கழிச்சுன்னா அது பஃப் நிற்கும். ஏன்னா என் முடி கொஞ்சம் தின்னாகவும் இருக்குது, அதே நேரத்தில் கொஞ்சம் சில்கி ஆகும். ஸோ அதனால் அப்படி என்ன சொல்லுவாங்க, சரிஞ்சிரும், நிற்காது. இல்லை ஏதாவது ஒரு இது வச்சு அந்த மாதிரி நிப்பாட்டுற மாதிரி தான் இருக்கும், நார்மலாக பஃப் நிற்காது. இதுதான் அடுத்த ஹேர் ஸ்டைல், தேர்ட் ஹேர் ஸ்டைல். அவ்வளோதான். இது மாதிரி வேறு ஹேர் ஸ்டைல்ஸும் நான் ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு எஸ் ஆர் நோ, வேணும் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் இதோட நிறுத்திக்க அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஐ அக்செப்டட். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் இதே மாதிரி வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பாய்.